மகாலலிதா திரிபுர சுந்தரி கையில் இருக்கக்கூடிய பஞ்ச புஷ்ப பானங்களில் இருக்கக்கூடிய மலர்கள் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். காமாட்சியோட கையில் 5 புஷ்ப பானங்களும் கரும்பும் இருக்கும். அதாவது மனம்ங்கிற கரும்பும் பஞ்சேந்திரியங்கள், அதாவது நம்மளோட ஐம்புலன்களையும் மலர்களாக கையில் வச்சுருப்பாங்க. மன்மதனோட அஸ்திரமாக இருக்கக்கூடியது இந்த பஞ்ச புஷ்பங்கள் தான். மகாலலிதா திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய காமேஸ்வரியோட கையில் இருக்கக்கூடியது இந்த 5 மலர்கள் தான். அதில் முதல் மலராக இருக்கக்கூடியது தாமரை, கமலம், பத்மம். இந்த புஷ்பம் முதல் புஷ்பம். அடுத்ததாக இருக்கக்கூடியது மாம்பூ. இதுக்கு சான்ஸ்கிரிட்டில் சுத புஷ்பம்னு பேர். இதுதான் 2வது பானமாக இருக்கக்கூடிய மலர் மாம்பூ. 3வதாக இருக்கக்கூடியது அசோகம். இது சான்ஸ்கிரிட்டில் அசோகானும் தமிழில் வஞ்சுலம்னு பேர். பெருமாள் கூட இருக்கக்கூடிய 3வது மனைவியான நீலாதேவியோட அம்சமாக கருதப்படக்கூடியது இந்த வஞ்சுல புஷ்பம். இந்த அசோக மலரோட மரத்தோட கீழே தான் சீதை தவ இருந்ததாக சொல்லப்படக்கூடிய அசோகம். சுவாமிக்கு அசோகன்னு பேர். சுவாமி சிவபெருமான் அசோக மரத்தடியில் வாசம் செய்கிறதுனால அசோகன்னு பேர். அம்பிகைக்கு இந்த இலையோட நிழலில் வாசம் பண்ணுறது ரொம்ப அலாதி பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது குந்தம். அதாவது நம்மளோட முல்லை வெரைட்டி, முல்லை மலரோட வெரைட்டி குந்தம்னு பேர். கடைசியாக இருக்கக்கூடியது நீலோத்பலம். உட்பலம்ங்கிறது தான் கடைசியாக இருக்கக்கூடிய மலர். சர்வ புஷ்பங்களுக்கும் சமானமாக இருக்கக்கூடிய உட்பலம் தான் கடைசி பானமாக இருக்கக்கூடியது. இதுதான் இந்த பஞ்ச புஷ்ப பானம். அதாவது அம்பிகையோட கையில் இருக்கக்கூடிய நம்மளோட மனம்ங்கிற கரும்பில் இந்த பஞ்சேந்திரியங்களையும் செலுத்தி அம்பாள் சிவசாயுஜ்யத்தை தர்றது ஐதீகம். அதனால தான் காமாட்சி கையில் கரும்பு வில்லும் பஞ்ச புஷ்ப பானங்களும் இருக்கக்கூடியது. நமக்கு பிரதிநிதியாக கிளியும் இருக்கிறதா சொல்லுவாங்க. நம்மளோட ஜீவகோஷ்டியோட பிரதிநிதியாக தான் அம்பாளோட கையில் கிளி இருக்கிறதாகவும் சொல்லப்படுறது. அந்த பஞ்ச புஷ்ப பானங்கள் கமலம், மாம்பூ, அசோகம், குந்தம், உட்பலம். இந்த 5 பூக்களும் ஒரு சேர கிடைக்கிறது வசந்த காலத்தில் மட்டும்தான். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வசந்த நவராத்திரி நேரங்களில் மட்டும்தான் இந்த 5 பூவும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும்.